ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமைகள்லாம் பார்த்து வந்துன்னு இருக்கோம். அதில் இன்னைக்கு மண்டலிகராஜன் அப்படின்னு ஒரு இளவரசனை பற்றின ஒரு கதை. என்னன்னா, இந்த மண்டலிகராஜன் அப்படிங்கிறவன் ஒரு இளவரசனாக இருக்கான். ஒரு இளவரசனுக்கு தேவையான வில்வித்தை, வாட்டண்டால், அவன் குதிரை ஏற்றம், படைகளை நிர்வகிக்கும் திறமை, இது எல்லாம் அவன் கற்றுக்கிறான். அதோடு கூட பக்திமானாவும் இருக்கான். அண்ட் என்னன்னா, இன்னொரு யுனிக் மண்டலிகராஜன் கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு 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 ஸ்பெஷல் ஆங்கிளில், ஒரு யாருமே யோஜனை பண்ணாத ஒரு யுனிக் ஆங்கிளில் அவன் திங்க் பண்ணினான். இப்போது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பறவையினுடைய ஒலி கேட்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குது அப்படி, குயிலுடைய பாட்டு நல்லா இருக்கும், குயில் பாட்டான்னு நம்ம ரசிக்கிறோம். ஆனால் இந்த மண்டலிகராஜன் என்ன பண்ணுறான்னா, அந்த குயில் ஒரு பேர்ட்ஸினுடைய சவுண்டெல்லாம் கேட்டதுன்னா வேத பாராயணம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மேலேயும் புராணங்கள் இத்திஹாசங்கள் மேலேயும் அவனுக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த பிடிப்பு இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தடவை இந்த மண்டலிகராஜன் ஒரு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கூட, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட கூட ஒரு காட்டு பக்கமாக போயின்னு இருக்கான். வேட்டையாடன்னு சொல்லலை, காட்டு பக்கமாக போயின்னு இருக்கான். அப்போ இந்த மாதிரி பாட்டு ஒலிலாம் கேட்கறது, பறவைகளுடைய ஒலிலாம் கேட்கறது வேத பாராயணம் கேட்குற மாதிரியே இருக்குங்கிறான். புலி உருமுறை சத்தம் கூட அவனுக்கு ராமருடைய பானம் சவுண்டு கேட்கறது, அப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு மனசில் ஒரு தோன்றதை அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறான். அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்ன நீ உன்னுடைய ரசிக்கும் தன்மை ரொம்ப வினோதமாக இருக்கு. ஒரு ஆற்றினுடைய சலசலப்பை கேட்டால் அது ஏதோ சொல்கிற, நீ கிருஷ்ணர் ஜல் 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 நடந்து வர மாதிரி இருக்குங்கிற, புலியோட உருமலை கேட்டால் ராமருடைய கோதண்டம் மாதிரின்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். இந்த மண்டலிகராஜன் அப்படியே சிரிச்சுட்டே வரான். அப்போது எதுதான் அப்படின்னா, ஒரு சூரிய ஒளி பிரகாசமாக ஒளி அவன் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அது இவ்வளோ பிரகாசமாக ஒரு ஒளி வரா மாதிரி இருக்கே, காட்டில் போயின்னு இருக்கோமே, காட்டு வழியில் போயின்னு இருக்கோமே, ஒரு ஒத்தையடி பாதையாக இருக்கே, இங்கே எப்படி வரும்னு இப்படி உன்னிப்பாக பார்க்குற போச்சு அங்கே ஒரு முனிவர் அப்படியே தேஜஸ் கலையோடு வந்துட்டுருக்கார். அந்த முனிவரை பார்த்த உடனே இந்த மண்டலிகராஜன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அப்போது அந்த முனிவர் சொல்கிற, ஒரு குணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மண்டலிகா அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறார். எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக ஞான திருஷ்டியில் தான், இல்லையா? சாஸ்திரத்தை படித்த மாதிரியே போர்க்களம்ல உடைய கலைகளையும் ரொம்ப நன்னா நீ கற்றுருக்கியே. இந்த மாதிரி ரெண்டையும் ஒரு ஒரு ஒருங்கிணைந்து, ஒரு பக்கம் சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஒரு பக்கம் ராஜாக்குரிய போர்க்கலைகள், இது ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணி கற்றுருக்க அப்படின்னா, என் ஃப்யூச்சரில் உனக்கு ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூரண அருளுக்கு நீ பாத்திரமாவாய் அப்படின்னு அவர் பிளஸ் பண்ணிட்டு நிற்கிறார். இவனுக்கு ஒரே சந்தோஷம் இந்த மண்டலிகராஜனுக்கு. உடனே அவன் ஐயா முனிவரே, இவ்வளோ நீங்கள் பிளஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம், மந்திர உபதேசம் மாதிரி எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்களேன். எந்த வழியில் நான் கடவுளை வர்ஷிப் பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு இந்த மண்டலிகராஜன் கேட்குறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்கிற, அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குப்பா. இப்போது அந்த முனிவர் சொல்கிறார், பால்னு நம்ம நினைக்கிறோம், அந்த பாலிலிருந்து தான் ஆக்சுவலி அந்த பாலாறதுக்கு முன்னாடி பசுமாட்டினுடைய உதிரமாக இருக்குது, எரும மாட்டினுடைய உதிரமாக இருக்குது. அப்போது அந்த பாலை காய்ச்சரம் போச்சு ருச்சியான ஒரு பாலாக மாறுறது, அதை உரம் போச்சு தயிராகவும், அதை கடையறம் போச்சு மோராகவும், அதிலிருந்து வெண்ணையும், அந்த வெண்ணெயிலிருந்து நெய்யும் கசடுகளும் வருது. நெய் கசடு நன்னா இருக்கும், அடி பாண்டியில் இருக்கக்கூடிய, இல்லையா? அந்த நெய்யும் கசடுகளுமாக வருது. அப்போ நீ பாலில் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டால் நம்மளால் காமிக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா?
அதே மாதிரி இதெல்லாம் முனிவர் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு மரத்தில் ஒரு பூ இருக்குது. அந்த பூ தான் காயாகி பழமாகி அந்த பழத்தினுடைய விதைகள் தான் மறுபடியும் மரங்களாக உருவாகிறது. அப்போது அந்த விதை பூவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லி காமிக்க முடியுமா? அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய தியானத்தையும் ஈஸ்வரனை நீ எப்படி வர்ஷிப் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குற. அந்த ஈஸ்வரனுடைய தியானமும் பார்க்கும் உணரும் பொருள்களில் எல்லாம் கடவுள் தான் அப்படிங்கிற அந்த முற்றின அனுபவம் வந்தால் தான் இத்தனை நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் உனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற. அதாவது இந்த பிரகலாதன் சொல்கிறான் அப்பா கிட்ட, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ பார்க்கிற எல்லா பொருளுமே கடவுள், நீ உணரக்கூடிய எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு ஞான உதயம் வந்துடுது. அப்படின்னா பூஜை ஆராதனை ஒன்றுமே தேவையில்லை. உனக்குள்ள கடவுளை நிறுத்து. சதா உனக்குள்ள நிறுத்தி இருக்கிற அந்த கடவுளுக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணு. இதை விட ஒரு பெரிய பக்தி ஒன்றும் இல்லை. அப்படித்தானே மீரா தன்னுடைய சொல்கிறா. மீரா பஜனில் பார்த்தேன்னா, என்னுடைய மன பேலஸில் 1000 கதவுகள் கொண்ட ஒரு கிருஷ்ணரை என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி நீ மனசுக்குள்ள பகவானை நினச்சிண்டு உணரும் பார்க்கும் பொருளெல்லாம் கடவுள் இருக்கான்னு நினச்சிண்டு பக்தி பண்ணினேன்னா உனக்கு ராமச்சந்திரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுறார். இது அவனுடைய ஆழ் மனசில் அப்படியே வஜ்ரம் மட்டும் அவருடைய உபதேசங்கள் உள்ள போயிடும். இன்னைக்கு மகாகவி பாரதியாருடைய நாள் இல்லையா? 11th செப்டம்பர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே மேன்மை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த மண்டலிகராஜன் இவர் சொன்ன அந்த முனிவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே மன உறுதியோட இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். என்ன ஆறுது நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.